இங்கே ஒருத்தன் ரன்னிங் காம்படிஷனில் இருக்க ஒரு பொண்ணோட பின்னாடி தட்டுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஓட விடாமல் ஒரே இடத்துல பிடிச்சி நிப்பாட்டுறான். இதெல்லாம் எப்படி பண்ணுறான்னா, ஒரு இன்விசிபிள் மேன், யாருக்குமே தெரியாது. இவன் ஒரு பொண்ணுக்கு மட்டும் ஃபேவராக பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹை ஜம்ப் போட்டி நடக்கும். அதில் இந்த பொண்ணு ஜம்ப் பண்ணிடும். ஆனால் அந்த குச்சியை இவன் கீழே தட்டி விட்டுருவான். இவளுக்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாது. அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணை மட்டும் ஜெயிக்க வச்சிருவான். லாங் ஜம்ப்லையாவது எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஜம்ப் பண்ணும். ஆனால் இவன் முன்னாடி நின்று தடுத்து விட்டு அதிலே விழுந்துருவான். லாங் ஜம்ப்லையும் இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணை தான் ஜெயிக்க வைப்பான். அதுக்கப்புறம் எல்லா கேம்லையும் ஜெயிச்சு இது ஃபர்ஸ்ட் பிரைஸே அடிச்சிடும். அடுத்த நாள் கிளாஸ்ல அந்த பொண்ணு ரொம்ப கம்மி மார்க் எடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மேம் திட்டிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இவன் கேட்டுட்டு தான் இருப்பான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கோவத்துல ஒரு சாக்பீஸ் எடுத்து அவங்க மேம மேல அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மேமும் திரும்பி பார்க்கும்போது எல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. மறுபடியும் அந்த மேம போர்டில் எழுதிட்டு இருக்கும்போது மறுபடியும் இந்த பொண்ணு ஒரு சாக்பீஸ் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த டைம் மாட்டிக்கும். நீ தான் சாக்பீஸ் எடுத்து அடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மேம் அந்த பொண்ணை முன்னாடி கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சுட்டு இந்த மேம் சாக்பீஸால அடிக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு மேல ஒரு சாக்பீஸும் படமாடுது. ஏன்னா அந்த பையன் இதெல்லாம் தடுத்து விட்டு இருப்பான்.